பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அகரங்களை விட்டெல்லாம் ஆதிபந்தம் திருவள்ளுவர் கன்னியாகுமரி திருவள்ளுவரின் 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை ஒட்டி நம்முடைய தோழரும் கந்தசாமி அவர்களும் அவருடைய இல்லத்தாரும் இந்த இந்திய திருவள்ளுவர் திருவுருவத்தை அந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் நினைவாக இங்கு திறப்பு விழா செய்கின்றார். இந்த இனிய நிகழ்வுக்கு வந்துள்ள அனைத்து அன்பர்கள், தோழர்கள், மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் அனைவரையும் எங்களுடைய உடுமலைப்பேட்டை திருக்குறள் அமைப்பின் சார்பில் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். நம்முடைய வீட்டு நிகழ்வுகள், அலுவலக நிகழ்வுகள் அனைத்தையுமே இப்படி திருக்குறள் ஓதி திருவள்ளுவரை பின்பற்றி தொடங்க வேண்டும், நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக கொண்டு இதுபோன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றோம். ஏனென்றால் திருக்குறள், திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் தான் உலகத்திற்கெல்லாம் பொது நெறியை வழங்குகின்றது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற ஒரு உயர்ந்த நெறியை எல்லா மாந்தர்களும் மட்டுமல்ல எல்லா உயிர்களும், பிறந்த உயிர்கள் அனைத்துமே ஒரு எழுது முதற்கொண்டு 6 இறுதியான எல்லா உயிர்களுமே பிறப்பினால் சமம் என்கின்ற ஒற்றை கருத்தை இன்று நேற்றுள்ள 2050 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி அதை நமக்கெல்லாம் கொடுத்து சென்றவர் திருவள்ளுவர். அந்த நூல் திருக்குறள் என்பதால் தான் நாம் திருக்குறளில் இந்த போல நிகழ்வுகளை நிகழ்கின்றோம். அந்த திருக்குறள் நிகழ்வில் இந்த அவருடைய திருவள்ளுவர் படத்தையே நாம் திறந்து வைக்கின்ற இந்த நிகழ்வுக்கு நமக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இல்லாத நன்றி. இதுபோன்றே உங்கள் வீட்டு நிகழ்வுகள் அனைத்தையுமே, இது மட்டுமல்ல, திருமண நிகழ்வு, பிறந்தநாள் நிகழ்வு, பெயர் சூட்டல் நிகழ்வு, புதுமனை பூவிழா நிகழ்வு, காதலி விழா நிகழ்வு, அலுவலக திறப்பு விழா, நிலம் பூமி பூசை போடுகின்ற அந்த நில வழிபாடு, இப்படி அனைத்தையுமே திருக்குறள் ஓதி திருவள்ளுவரை முன்னிறுத்தி நாம் நிகழ்த்தலாம். ஏனென்றால் இன்றைய நிலையில் நம்முடைய மக்கள் அனைவருமே ஆரிய பண்பாட்டை சார்ந்து ஆரிய பண்பாட்டிற்கு அடிமையாக கிடைக்கின்றார்கள். அவற்றை எல்லாம் மீட்டு நாம் கொண்டு வர வேண்டும் என்றால் நம்முடைய பழந்தமிழர் முறைக்கு, நம்முடைய தமிழ் வழி முறைக்கு நாம் அனைத்தையும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒற்றை நோக்கில் தான் ஆரிய சடங்குகளை தவிர்த்து, ஏன் ஆரிய மொழியான வட மொழியையே தவிர்த்து நம்முடைய புரிகின்ற நல்ல தமிழில் இது போன்ற வீட்டு நிகழ்வுகளை, அலுவலக நிகழ்வுகளை நிகழ்த்த வேண்டும் என்கின்ற அவாவில் நாம் இந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகின்றோம். அந்த நிகழ்வை இப்பொழுது தன்னுடைய அலுவலகத்தில் இந்த படத்திற்கும் ஏற்பாடு செய்த ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய இந்தாந்த நன்றியும் மகிழ்ச்சியும். இதேபோல் உங்கள் வீட்டு நிகழ்வு அனைத்தையும் திருப்பூர் நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்தி இருக்கின்றோம்.